சுந்தரி சீரியல்ல இன்னைக்கு சுவாரஸ்யமான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபைனலா எப்படியோ தமிழ் பாப்பாவோட பர்த்டே நல்லபடியா முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம் சுந்தரி சீரியல்ல நடக்க போற திருப்பங்கள் தான் சீரியலோட மொத்த கதைக்களமே மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கு தமிழ் பாப்பா அண்ட் கார்த்திகை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த கதைக்களத்தில் இப்போ ஒரு முக்கியத்துவமான பாயிண்ட்டுக்கு வராங்க. நம்ம ஜெயிலில் இருக்கிற ஐயப்பன் மாமாவை சுந்தரி காப்பாற்றி வெளியில் கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ ஐயப்பன் மாமாவுடைய ஒய்ஃப் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா சுந்தரியால் தான் இன்றைக்கி வந்து ஐயப்பன் உள்ளே போனார். ஆனால் வந்து இந்த சுந்தரி வந்து காப்பாற்றுற மாதிரி தெரியல, அவள் பொண்ணு பர்த்டேவை தான் ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சுந்தரி வேறு லெவலில் ஸ்டெப் எடுக்கிறாங்க. இதுக்கு யாரை வச்சு வாதாடினா கண்டிப்பாக ஐயப்பனை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சுந்தரி செம்ம பிளானை போடுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம மல்லிகாமா தான் சரியான ஆளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகாமா கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. நம்ம மல்லிகாமா சரி ஓகே சுந்தரி உனக்காக நான் வாதாடி ஐயப்பனை வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்த உடனே அதே மாதிரி ஐயப்பனையும் காப்பாற்றப்படுறாரு. ஸோ இப்போ நம்ம ஐயப்பனுக்காக பயங்கரமாக நம்ம வந்து மல்லிகாமா வாதாடிட்டு இருக்காங்க. ஸோ வாதாடி எப்படியோ ஒரு வழியாக ஐயப்பனை மீட்டுறாங்க அப்படிங்கிறதா. ஸோ இப்போ ஏகப்பட்ட தடங்கள் ஐயப்பனை வெளியில் கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மல்லிகாமாவுடைய அந்த வாக்கு லைக் அந்த வாதாடுறதுலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம ஐயப்பனுக்காக மல்லிகாமா வாதாடி எப்படியோ ஐயப்பனை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இங்கே வருது. ஸோ அப்புறம் இதில் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இது கூடயே வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியோ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஹாப்பியாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்ம கார்த்திக் வைக்க போகிற அடுத்த ட்விஸ்ட்டு தான் சீரியலோட கதைக்கெல்லாம் சூப்பராக மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு என் தமிழ் பாப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி அதாவது சுந்தரி மேலே இருக்கிற கோவத்தை இப்படி மாற்றிக்கிறார். சுந்தரியை பழி வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக பழி வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தமிழை வச்சு சுந்தரியை ஈஸியாக கவுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம கார்த்திக் ஒரு செம்ம பிளானை போடுறாரு. அதாவது தமிழ் பாப்பாவை நம்ம சைடு கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா சுந்தரி கண்டிப்பாக கதற ஆரம்பிச்சிருவா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு தமிழ் பாப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாப்பாக்கான அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது தமிழ் பாப்பாவை அவர் பக்கம் இழுத்துக்கிறதுக்கான அந்த வேலையை பார்க்க வைக்கிறாரு. ஆனால் இதுக்கு மத்தியிலேயே இப்போ தமிழ் பாப்பாவுக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வருது. என்ன உண்மை அப்படின்னா கார்த்திக் தான் தமிழோட அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் மூலயமா தெரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மூலயமா தெரிய வருது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணாவும் மாலினியும் ஒரு டாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அதாவது கார்த்திக் வந்து இப்போ இந்த அளவுக்கு இறங்கி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு பின்னாடியில் இன்டென்ஷனில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனால தான் அந்த இன்டென்ஷனான விஷயம் தான் வந்து கதைக்களத்தை மாற்ற போகுது. ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம சைடு எப்படி இழுத்தரலாம் தமிழை அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நல்ல விஷயங்களை தமிழுக்கு ஏதுவான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக கார்த்திக் மேலே நல்ல பாசமாயிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் வந்து தமிழுக்கு எப்படியும் உண்மை தெரிகிற மாதிரியான அந்த சீக்வன்ஸை கொண்டு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சுந்தரி சீரியலோட கதைக்களம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேல்யூபிளான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து என்ன சீரியலோட ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்காக அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.